guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். பேசிக்கலி ஹோம் டூர்னா வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் எப்போ பண்றேன் அப்படின்னா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பண்றேன். பிகாஸ் லைக் எல்லாருக்குமே நடக்கும் தான். லைக் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐ கெஸ் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் இங்கே தான் நிறைய க்ரோ ஆயிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா இது பேசிக்கலி எனக்காக பண்ணுறேன். பட் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். நான் போனதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு தெரியாமல் என்ன நினச்சிக்கிறேன், நான் இருக்கிறப்ப போட்டு நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சேனல் நம்ம சேனல் கிடையாது. பட் ஹோம் டூர் எடுக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் என்னோட ஃபேவரட்டான இடம். அண்ட் திஸ் இஸ் மை கபோர்ட். இங்கே வந்து பெருசாக இருக்கும், இங்கே காமிக்கிறேன். வந்து இது ஒரு ரூம். பேசிக்கலி இதுதான் வந்து நாங்கள் வந்து தூங்குற ரூம். இந்த ரூமில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இங்கே வந்து 3 கபோர்டு இருக்கா. இங்கே 3லுமே க்ளோத்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து எங்கள் அம்மாவோட க்ளோத்ஸு டவல்ஸ் அதெல்லாம் இருக்கும். இது வந்து இது இப்படி போட்டு தான் நிற்கும். இதில் கூட நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், கண்டிக்காதீங்க. இப்படி தான் நிப்பாட்டணும். இதுக்குள்ளே தான் வந்து இதில் நான் முட்டி வந்து என்னோடய கால்லாம் வந்து நெகம் போயிருக்கு. அண்ட் இது வந்து என்னோட கபோர்டு ரொம்ப ரொம்ப குப்பையாக இருக்கும் இந்த கபோர்டு தான். ஆனால் ஏன்னா அது வந்து என்னோட கபோர்டு. பக்கத்துலேயே என்னோட கிட்டார் இருக்கும். நான் அப்பப்போ யூஸே பண்ண மாட்டேன். இது வந்து என்னோட ட்ரைபாட் ஸ்டாண்டு. கீழே பார்க்காதீங்க, குப்பையாக தான் இருக்கும் நிறையா. இது வந்து என்னோட ட்ரைபாட் ஸ்டாண்டா. இது வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். இது ரெண்டும், ஆனால் இது ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து இது வந்து என்னோடய பெட்டு. அண்ட் இது வந்து இதெல்லாம் சும்மா. இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். இதுவுமே நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். சும்மா கர்டன் போட்டிருக்கோம். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். இங்கே வந்து எனக்கு நிறைய மெமரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இதுதான் வந்து என்னோட பிளேஸ். ஸோ இது என் பிளேஸாக இருந்தாலும் எனக்கு இங்கே நிறைய மெமரி இருக்குது. நான் வந்து எனக்கு செவிதரம் பிடிக்கும், எப்போயும் ஹோட்டலில் படிப்பேனா. அண்ட் இது வந்து என்னோட லைக் இங்கே தான் வந்து நிறையா வைப்பேன். பார்த்தீங்களா, ஏர்பாட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பெண்ணு எதுலாம் இங்கே நிறைய இது இங்கே வைப்பேன். நான் இங்கே வச்சுட்டு தான் எடுத்து போடுவேன். என்னோட கண்ணாடி அங்கே எடுத்து வைப்பேன். சரி உளறேன் நான். இப்போ ஒரு மாதிரி இருக்கேன்னா அதனால இப்படி வச்சுட்டு லைக் இப்படி எடுப்பேன். காலேஜ் இங்கேயும் வந்து வைப்பேன். இது வந்து நாங்கள் சார்ஜ் போடுற இடம். நானே என் தம்பி தான் அதிகமாக சார்ஜ் போட்டு இங்கேருந்து எடுப்போம். இங்கே வந்து எங்களோட பீரோல் இருக்குது. இது வந்து எங்கள் அப்பாவோட படிப்புக்கு, இது ரெண்டும் என் தம்பியோட படிப்பு. ஸோ இது வந்து ஒரு ரூமோட டூர் பார்த்துட்டோமா. இதுதான் இந்த ரூம். ஏசி இருக்குது, மேலே ஃபேன் இருக்குது, கிளாக் இருக்குது. என்னோடய வாய்ஸ்லேயே வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒரு மாதிரி இருக்கேன். நான் எனக்கு வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு வந்து இஷ்டமே இல்லை. ஸோ நான் அந்த இதே வந்து ஒரு மாதிரி கன மனசோட வந்து நடக்கிறேன் இந்த ஹோம் டூரை. ஸோ வந்து இதை வந்து இப்போ நம்ம இப்படி திறந்தோம் அப்படின்னா யூ கோ டு தி ஹால். இந்த வீட்டை இந்த கதை விட்டு வெளில வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஹாலு. இங்கே வந்தோடனே வந்து மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. இங்கே எப்படி இருக்கும் இல்லை, இப்போ வந்து பேக் கேமரா காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஹாலோட வியூ வெளில வந்தோடனே. அடுத்து வந்து இப்படி இருக்கா, இங்கே ஒரு பெரிய கபோர்டு இருக்கும். அண்ட் இங்கே ஒரு மிரர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஆர்கனைஸ்டாக நான் வச்சுக்கல. பட் இது என்னோடது. இங்கே கொஞ்சம் பவுடர் டப்பாலாம் இருக்கும். இங்கே வாங்கின ப்ரைஸஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். இங்கே ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து அஸ்வினோட க்ளோத்ஸ்லாம் இருக்கும் இருக்கா. அப்புறம் என்ன காமிக்கிறது. அண்ட் இங்கே வந்து ஒரு மிஷின் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே ஒரு மிஷின் ஸ்டாண்ட் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கிச்சனுக்கு வெளிப்பக்கம். இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. இதில் உட்காந்து நாங்கள் படிக்க மாட்டோம். ஸோ இங்கே ஒரு கர்டன் இருக்குது. இங்கே அபிஷேக்கோட பைக் இருக்குது, அவனுக்கு முன்னாடி வாங்கி தந்தது. அப்படியே இங்கிட்ட வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிவி இருக்குது. டிவியும் ஸ்பீக்கரும், 2 ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இங்கே ஒரு டிவி இருக்குது. இங்கே இந்த பெஞ்ச் வந்து ரொம்ப காலகாலமாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஃபிஷ் டேங்க் இருக்குது. பட் இது இப்போ யூஸில் இல்லை. அது இல்லாமல் ஸோ அங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது. அது இங்கிட்டும் வந்து சோஃபா செட் இருக்குது. இங்கே அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் நான் அவங்களுக்கு காமிக்கலை. அண்ட் இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இந்த விண்டோலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். லைக் லிட்ரலி ரோடே வந்து தெரியும். அந்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது வந்து ஹாலோட டூர். 2 கர்டைன், இங்கே ஒரு கர்டைன், இவ்வளோ தான் ஹால். பெரிய ஹால். வந்து ஹால் முடிச்சிட்டேன். 2 ரூம் முடிச்சிட்டேனா இல்லை, ஹால் முடிச்சிட்டேன், அந்த ரூம் முடிச்சிட்டேன். இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டோர் ரூம் டைப் தான். இங்கே வந்து ஒரு பீரோல் இருக்கா, 2 பீரோல் இருக்கும் இங்கே. இது ஒரு பீரோல், இது ஒரு பீரோல், 2 பீரோல். அது இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் வீடு காலி பண்ணி போகிறனால இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். போன தடவை வந்து இதெல்லாம் வச்சுருந்தோம். அடுத்த வீடு காலி பண்ணுறப்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இங்கே இருக்கா. இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஹோம் டூர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே நான் முன்னாடியே பண்ணியிருக்கணுமோ என்னமோ. இப்போ நாங்கள் போகிறப்ப பண்ணுறனால எனக்கு அந்த மைண்ட் வந்து ஒழுங்காக இல்லை. சரியா, இங்கே வந்து 2 பீரோல் இருக்குது. பீரோல் மேலே வந்து டெடி பேர் அதெல்லாம் இருக்கா. இருங்க உங்களுக்கு நான் மறுபடியும் பேக் கேமரா காமிக்கிறேன். மெஸ்ஸியாக இருக்கும். 2 பீரோல் இருக்குது, மேலே இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கும். இங்கே வந்து நாங்கள் கர்டன்ஸே போடல. ஏன்னா நாங்கள் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டோம். ஸோ இது இங்கே இருக்குது. அது என்னோடய லேப்டாப் இங்கே பாவமாக இருக்குது. எப்போயும் உள்ள எடுத்து வைப்பேன். சார்ஜ் போட்டனால இங்கே இருக்குது. அது இல்லாமல் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த ரூம் அவ்வளோதான். மேலே ஒரு இது இருக்குது. இதுக்குள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. பட் நாங்கள் இதுக்குள்ளே போவே இல்லை. அந்த இது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது ஒரு ரூம்.
இங்கே நிறையா இருக்குது. அடுத்து வந்து கிச்சனுக்கு தான் போக போகிறோம். கிச்சன் வந்து மை காட் இப்போ லைட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால இருங்க. இதுதான் வந்து கிச்சன். இப்போ வந்து கிச்சனில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. இது வந்து குக் பண்ணுற இடம். இது வந்து சிலிண்டர் இதெல்லாம் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கும். பட் இங்கெல்லாம் வந்து நாங்கள் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இங்கே வந்து கேன் எடுக்கிற இடம். ஆக்சுவலி நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நான் வந்து சீரியஸாக இந்த ஹோம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் எடுக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வி யூஸ் டு லிவ் அப்படின்னு சொல்லிப்பேன். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த கிச்சன். இங்கே தான் நாங்கள் வந்து இங்கே வந்து நிறையா நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் குக்கிங்லாம் அவ்வளோ பண்ணதே இல்லை. இந்த வீட்டில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இதுதான் வந்து நம்மளோட கிச்சன். இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் டூர்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இப்போ காலி பண்ணி போகிறதுனால அவ்வளோவா வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிச்சன். தெரியுதா? இதையும் ஒரு ரோல் பண்ணுறேன். பிஷ்கு பிஷ்கு பிஷ்கு. இங்கேயும் சுற்றி சுற்றி என்னோட தலையை சுற்றுது, அதில் சுற்றிட்டேன். பட் இது பார்க்குறப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு ஃபேவரட். அப்புறம் இந்த இடம் எனக்கு ஃபேவரட். அப்புறம் இந்த இடம் எனக்கு ஃபேவரட். அவள் தான் கிச்சனும் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி அவள் தான் நான் ஹோம் டூரே பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இப்போ டெரஸை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். அவள் தான் ஹோம் டூர் முடிச்சிடும். இது வெளில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வீட்டை விட்டு நம்ம இப்போ வெளில வந்துட்டோம். ஓகேவா? நம்ம இங்கேருந்து வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே. இதுதான் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்தோன்னா இப்படி தான் இருக்கும். கதை அதுவாக சாத்திச்சு போல், யாரோ சாத்துறாங்கன்னு நினச்சிட்டேன் நான். ஓகே, வெளில வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து தூசியாக இருக்கும். இங்கே வந்து பிளான்ட்ஸ் மணி பிளான்ட் மட்டும் ஒன்று இருக்கும். முன்னாடி நிறையா இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து இப்படி போனோம் அப்படின்னா மாடி மட்டும் காமிக்கிறேன், அதோட முடிச்சுக்கலாம். வந்து நான் வந்து ரூம் காமிச்சிட்டேன், 2 ரூமு ஒரு ஹால் காமிச்சிட்டேன். இப்போ வந்து மொட்டை மாடி மட்டும் காமிச்சிட்டேன், அதோட முடிச்சிடும். வந்து இங்கே இருக்கிற சுவிட்சு ஃபுட்பால் கூட நாங்கள் கொஞ்ச நாள் தான் விளையாண்டுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நானும் அப்படி வந்து விளையாடுவோம். சாரி, அதை நான் எடுக்கவே இல்லையா, எடுக்காமல் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, மொட்டை மாடி காமிக்கிறேன். இந்த லைட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மொட்டை மாடி லைட். அடுத்து வந்து இங்கே வந்து நான் கவர்லாம் பண்ணேன், ஒரு 2 கவர். அது மட்டும் தான் எனக்கு மெமரி இருக்குது. அது இல்லாமல் உள்ளே வந்து லைட் இல்லை. ஸோ அப்படியே பார்த்துக்கலாம். காலையிலே பண்ணியிருக்கணுமோ இந்த டூரை. இங்கே வந்து ரெட் கலரில் இருக்கும். நான் முடிஞ்சால் நாளைக்கு காலையில் எடுக்கிறேன், முடியும் கன்ஃபார்ம். ஸோ இங்கே வந்து ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன மெமரிஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நான் நிறையா டைம் வந்து லிட்டரலி நிறையா டைம் வந்து இங்கே நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் இங்கே நிறையா டைம் வந்து நான் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாக வந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குதுப்பா. இங்கே இருந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்கள் வீடு. அப்படின்னா பக்கத்தில் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பிரியாணி கடை இருந்துச்சு, இப்போ அது இல்லை. இந்த சைடு வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கும். அப்புறம் எய்த்தாப்லேயே இந்த கடை தான் வந்து நாங்கள் பால் பேக்கெட் வாங்குற கடை. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ஸ்டோர். அண்ட் உள்ளே போனீங்கன்னா எல்லா கடையுமே இங்கே இருக்கும். இது வந்து ஒரு மெயின் ஏரியான்றனால எல்லா இடமே இங்கே இருக்கும் பக்கத்தில். இப்படி தான் சொல்லி தான் முன்னாடி வந்தோம். எனக்கு இந்த வீட்டை விட்டு போக பிடிக்கவே இல்லை. சரி, ஓகே. இதோட வீடியோ வந்து நான் இது வந்து ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்குலாம் இன்னொரு வீடியோ போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஹோம் டூர். ஸோ இதுக்கு மேலே வந்து இது காமிக்க நான் விரும்பலை. காலையில் வந்து முடிஞ்சால் வெளிச்சத்தில் ஒரு தடவை எடுத்து அந்த கிளிப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து ஃபியூச்சர் ஹர்னிக்காக. என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆக்சுவலி இங்கே துணி போட்டுருந்தேன்னு சொன்னால் இல்லவே இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து லாக் பண்ணிடலாம். முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி அறிவு இருந்துச்சுன்னா நான் போன வீட்லேயே பண்ணியிருப்பேன். நான் சேஞ்ச் ஆனதே இதுதான் செகண்ட் வீடு. ஃபஸ்ட் வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை வீடியோ. பட் அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் வீடியோ இருக்குது என்கிட்ட. லாங் ஃபார்மேட் வீடியோ எங்கள் அம்மா எடுத்தது, வேணால் அதை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எண்டிங் ஆஃப் ஹோம் டூர். அவள் தான் என்னோட ஹோம் டூர் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பேசிக்கலி இது உங்களோட எனக்காக அப்படின்னா இந்த வீடியோவே நான் எனக்காக அப்படின்னு எடுத்த வீடியோ. பிகாஸ் I'm a person who will miss everything. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். போன வீட்டில் இருந்தப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிவு வந்துருக்கும். லைக் வந்து நான் 12th தான் படிச்சுட்டு இருந்தேன்னா அப்படின்னாலுமே எனக்கு இருந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த சென்னைனாலும் என்னமோ நான் எக்ஸ்ட்ரா மிஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நம்ம பிளான் பண்ணி தானே வந்தோம் இங்கே வரப்போ, அதனால எனக்கு அப்படி இல்லை. இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு இப்போ ரொம்ப அறிவு வந்துச்சு. அந்த மாதிரி தெரில, எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஆகிட்டு இருக்கணும். நம்ம அப்போவே அப்படி தான் இருப்பேன். இப்போ அதை விட 3 மடங்கு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எனக்காக தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கறதுனால எனக்கு ஓகே தான், பட் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இதான் வந்து நாங்கள் 3 வருஷம் இருந்த வீடு. நீங்களும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.